ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. இன்னைக்கு விநாயக சதுர்த்தி. பாத்ரபத சுக்லபக்ஷ சதுர்த்தியில் நம்ம விநாயகரை விசேஷமாக பூஜை பண்ணி அந்த சதுர்த்தி விரதம் அனுஷ்டிப்போம். சாஸ்திரத்தில் சதுர்த்தி விரதத்துக்கு ரொம்ப பிராதானியம் கொடுத்துருக்கா. அன்னைக்கு நம்ம எல்லா விரதத்தையும் மாதிரி காலம்பரை சாப்பிடாமக்கி இல்லைன்னா ஏதோ பால் அது மாதிரி பழம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சாயங்காலத்தில் பகவானை பூஜை பண்ணி விரதம் பூர்த்தியாக்கிட்டு அப்புறம் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது ஒரு உத்தியாபன கர்மா. அதானது 10 நாளைக்கு இந்த விரதம் நீண்டு நிற்கும். மண்ணில் ஒரு விநாயக விக்கிரகம் பண்ணி அதில் பகவானை ஆவாகனம் பண்ணி டெய்லி 2 நேரம் பூஜை பண்ணி 10ஆவது நாளைக்கு ஜலத்தில் அதை நிர்மார்ஜனம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதனோட ஒரு வைசிஷ்டியம். அப்படி 10 நாளைக்கு பூஜை பண்ணால் 10 திக்கிலேருந்து வரதான எல்லா விக்னத்தையும் அவர் இல்லாமல் பண்ணிடுவார் அப்படின்னு அந்த புராணங்கள்லாம் சொல்கிறது. அதனால தான் இது 10 நாளைக்கு நீண்டு நிற்கிறது. எல்லா விக்னத்தையும் நிவாரணம் பண்ணுறதுக்கு நம்மளை அவரை பூஜை பண்ணியே ஆகணும். நரதே எதத் கிரியதே அப்படின்னு ரிக்வேதமே சொல்கிறது. அவரை பூஜை பண்ணாமக்கி ஒன்றுமே ஒரு கர்மாவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நேர வேதம் சொல்லுறது. அவருக்கு பிரம்மணஸ்பதி அப்படின்னு பேர். அதனால் அவரை பூஜை பண்ணியே ஆகணும். கரிஷ்யமானஸ்ய கர்மண நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் ஆதோ விக்னேஸ்வர பூஜாங்கரிஷ்யே அப்படின்னு நம்ம விக்னேஸ்வரரை அந்த ஹரித்ராபிம்பத்தில் ஆவாகனம் பண்ணித்தான் எந்த வைதிக கர்மாவும் நம்ம ஆரம்பிப்போம். நித்தியமாக பண்ணுற சந்தியாவந்தனத்திலே நம்ம ஆஜமனம் பண்ணிட்டு சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே அப்படின்னு நம்ம 5 பிராவசியம் அந்த நெற்றியில் குட்டிப்போம். அங்குலி புஷ்டபாகாபியான் குட்டணம் பஞ்சவாரகம் அப்படின்னு இருக்கு. 5 பிராவசியம் குட்டிக்கணும். அப்படி குட்டினானா அந்த அமிர்தஸ்ரவா அப்படிங்கிறதான ஒரு திராவகம் அது ராத்திரி தூங்குகிற சமயத்தில் அது இடை பிங்களை வழி அப்படி மேலே போய் அது அந்த நெற்றியோடு 2 சைடிலேயும் இருக்கும்னும் நம்ம குற்ற சமயத்தில் அது சரீரம் முழுவன் வியாபித்து நமக்கு நல்ல அந்த ஸ்ரத்தை, அதாவது மனசுக்கு ஒரு சமாதானமும் ஏகாகிர சித்ததையும் கொடுக்கும் அப்படின்னெல்லாம் தந்திர கிரந்தங்கள் சொல்கிறது. அதனால தான் 5 வாட்டி குட்டிக்கிறோம். சுக்லாம்பரதரம் அந்த வெள்ளை நிறத்தில் உள்ள வஸ்திரம் தரித்தவர். விஷ்ணுன்னா சர்வவியாபி அப்படின்னு அர்த்தம். விஷ்ணுவோட மந்திரம் அப்படின்னு நிறைய பேர் தெற்றி தரிச்சிருக்கா. விஷ்ணுன்னா சர்வவியாபி. சசிவர்ணம்னா அந்த சந்திரனை மாதிரி அட்ராக்டிவான அந்த ஒயிட் கலர் உள்ளவர். இப்போ விஷ்ணுவோடு நிறம் அவர் கார்முகில் வர்ணனாக்கும். அதனால் சசிவர்ணம் சதுர்புஜம் 4 கை இருக்குங்கிறது மட்டும்தான் காமனாக வருது. பிரசன்னவதனம் அந்த பிரசன்னவதனம் அப்படிங்கிறதுக்கு பிரசன்னோ மத்தவாரணா அப்படின்னு அந்த சாஸ்வத கோஷத்துக்கு வருது. மதம் பிடிச்ச ஆனை அப்படின்னு பிரசன்னா அப்படிங்கிற வாக்குக்கு அர்த்தம். அப்போ பிரசன்னவதனம் அப்படின்னா ஆனமுகம் உள்ளவா அப்படின்னு அர்த்தம். தியாயே அவரை தியானிக்கிறேன், எல்லா விக்னத்தையும் அவர் மாற்றட்டும். அப்போ டெய்லியே அந்த விக்னத்தை மாற்றணும். அதுக்கு அவரை பிரார்த்தனை பண்ணணும். அயம் ஹி சதா பூஜ்யகா அப்படின்னு அவரே சொல்கிறார். அயம் ஹி சதா பூஜ்யகா சர்வ விக்ன நிவாரணா அப்படின்னு அந்த கணேச புராணத்தில் சொல்கிறார். என்னை எப்போதுமே பூஜை பண்ணணும், நான் எல்லா விக்னத்தையும் மாற்றிடுவேன். அதனால தான் 3 நேரம் சந்தியாவந்தனம் பண்ணும்போது இந்த மந்திரத்தை சரியாக சொல்லி 5 பிராவசியம் குட்டினானா இந்த சந்தியாவந்தனம் நிறுத்தாமல் பண்ணுறதுக்குள்ளதான அந்த ஒரு சக்தி அந்த ஒரு புத்தி அவர் கொடுப்பார்.
பத்மபுராணமும் சொல்லுறது. அந்த கணேசனை பூஜை பண்ணு அப்படின்னா அந்த விக்னஸ்தஸ்ய நஜாயதே, கணேச பூஜனம் தஸ்யா பூஜனேஸ்தஸ்யா விக்னஸ்தஸ்ய நஜாயதே. எங்கே கணேசனை பூஜை பண்ணுறாளோ அங்கே ஒரு விதத்திலுள்ள விக்னமும் வராது அப்படின்னு பத்மபுராணமும் சொல்லாது. அப்போது அந்த விக்னம் எப்படி வர்றது அப்படின்னா நம்ம புத்தியில் தான் பல விக்னத்துக்கும் காரணம். ஒன்று நம்ம புத்தி சரியாக பிரവർത്തിക്കാത്തതിனால தான் அது விக்னமாக பலப்போதும் மாறுறது. அதனால தான் அவருக்கு ரெண்டு அந்த பத்னி சித்தியும் புத்தியும். அந்த சரியான ரீதியில் புத்தியை பிரവർത്തിപ്പിச்சானாக்கா அந்த புத்தி சரியாக ஃபங்க்ஷன் பண்ணி நம்மளோட ஆக்கிரகம் என்னதோ அந்த சித்தியை அடைய முடியும். அதனால தான் நம்ம சித்தி விநாயகராயிட்டு விநாயக சதுர்த்திக்கு பூஜை பண்ணுறோம். நம்ம എല്ലാ ആഗ്രഹങ്ങളും സാധിച്ചു തന്ന വരസിദ്ധി വിനായകരായിട്ട് അവരെ പൂജ பண்ணணும். അപ്പോൾ ബുദ്ധിയെ ശരിயாக പ്രവർത്തിച്ച് കൊണ്ടുപോകണം. இந்த விக்னேஸ்வரரோடு நம்ம அந்த ஆவிர்பாவம் பார்த்தோம்னா பல கதைகள் இருக்குது. பிரம்மாண்ட புராணத்தில் அந்த பண்டாசுரனும் அம்பாளும் யுத்தம் நடக்கும்போது பண்டாசுரன் விக்ன யந்திரத்தை போட்டுடுறேன், பிரதிஷ்டிச்சுடுறேன். அந்த விக்ன யந்திரத்தோட சக்தியினால் இந்த சக்தி தேவதைகளுக்கெல்லாம் யுத்தம் பண்ணுறதுல உள்ள தாற்பயம் குறைஞ்சிடாது, ஆலஸ்யம் வந்துடாது. ஆலஸ்யம் ஹி மனுஷியானாம் சரீரஸ்ய மகான் ரிபுகு அப்படின்னு இருக்கு. ஆலஸ்யம்தான் நம்மளோட பெரிய சத்ரு, அந்த லேசினஸ். அப்போது என்னாச்சு, இந்த தண்டினியும் அந்த மந்திரனியும் வாராகியும் ராஜமாதங்கியும் அம்பாள்கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படி சொல்கிறான். உடனே அம்பாள் என்ன பண்ணுறா, காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா மகாகணேச நிர்பின்ன விக்னேந்திர பிரகர்ஷிதா அப்படின்னு வர்றது லலிதா சஹஸ்ரநாமத்தில். அம்பாள் வந்து காமேஸ்வரி வந்து அந்த காமேஸ்வரனோடு காமேஸ்வர அந்த முகத்தை பார்க்குறான். அப்போது கணேசன் உத்பவம் ஆகிறார். அந்த கணேசன் வந்து அந்த விக்னேந்திரத்தை இல்லாமல் பண்ணி அதனோட சக்தி போனோர்னு சக்தி தேவதைகளுக்கெல்லாம் திருப்பியும் அந்த உற்சாகம் வந்து அவள் யுத்தம் ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த லேசினஸ் இல்லாமக்கிறதுக்கு மகாகணபதிக்கு முடியும் அப்படிங்கிறதான் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால் அவரை நம்ம நித்தியமாகவே பூஜை பண்ணணும். அப்புறம் அவரோட உத்பவம் எப்படி பார்த்தோம்னா, அந்த பார்வதியோட ശരീരത്തിലെന്നുള്ള அந்த மஞ்சளை எடுத்து அது ஒரு ஜீவனை பார்வதி தேவி அந்த உண்டாக்கினார் அப்படிங்கிறதும் புராணத்தில் இருக்கு. கௌரியோட ശരീരத்திலிருந்து கௌரியாங்கமல சம்பூதம் அப்படின்னு வரும். கௌரியோட ശരീരத்திலிருந்து உள்ள மலத்திலிருந்து உத்பவமான ஜேஷ்டசுவாமின் விநாயகா, கௌரியாங்க அந்த கௌரியோட ശരീരத்திலிருந்து உத்பவமான அந்த ஜேஷ்டசுவாமின் விநாயகா. அதனால் அப்படி விநாயகர் உண்டானார். அப்புறம் பரமேஸ்வரன் வரார், இவர் சிவனை உள்ள விட மாட்டேங்கிறார். அப்போது அவரோட அந்த அந்த சிரசை சேதனம் பண்ணுறார். அப்புறம் அம்பாள் வந்து நான் தான் இவரை என்னோட கிரியேஷன் தான், அதனால் இவருக்கு ஜீவன் கொடுக்கணும்னு சொல்கிறா. அப்படி ஆனையோட முகத்தை கொண்டு வச்சு அவருக்கு ஆனை முகம் கிடக்கிறது அப்படின்னுள்ளது நிறைய பேருக்கு அந்த கதை தெரியும். அப்போ பெரிய முகம், அதுவும் அந்த புத்தியோ வைசிஷ்டியத்தை தான் காணிக்கிறது. அப்போது அந்த புத்தியை சரியாக பிரவர்த்தனம் பண்ணுறதுக்கும் ஆலஸ்யம் இல்லாமல் பிரவர்த்தனம் பண்ணுறதுக்கும் அந்த ஃபோக்கஸ்டாக அந்த ஸ்ரத்தையாக அப்படி பிரவர்த்திக்கிறதுக்கு இவரோட அனுகிரகம் நமக்கு எப்போதும் வேணும். அதனால் இவரை என்றைக்குமே நம்ம பூஜை பண்ணணும். அவர் கையில் வந்து அந்த பிரசாதமாக மோதகத்தை வச்சுருக்கார். அந்த ஹர்ஷம் மோதகம் அப்படிங்கிறது சந்தோஷத்தை தரது, ஆனந்தத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். முதஹரிஷே அப்படின்னு மோதகம். மோதகம்னா கொழக்கட்டை தான் மோதகம். இப்போ கேரளாவில் நம்ம ஒரு
அந்த ஒரு மோதகம் உண்டாக்கும். அதுக்கு நம்ம இங்கே மோதகம்னு சொன்னாலும் அது சரியான உள்ள பூர்ணம் வச்சு உண்டாக்குறதான அந்த குழக்கட்டை, அதுதான் மோதகம். அதை அவர் கையில் வச்சுன்னு இருக்க, அது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு அவர் அந்த கையில் வச்சு காட்டுறார். அவரை பூஜை பண்ணி அவருக்கு அந்த மோதகத்தை நிவேதனம் பண்ணினாக்கா நமக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கும். நம்ம எந்த வேலை பண்ணினாலும் அதில் சக்ஸஸ் கிடைக்கும்போ, அது சித்தியாகும்போ அதில் நமக்கு திருப்தியும் ஆனந்தமும் கிடைக்கும் அப்படின்னு காட்டுறது மட்டுமில்லை. அந்த அந்த உள்ளுக்குள்ளே உள்ளது அந்த நம்மளோட அஜ்ஞானம் நம்மளை மூடி இருக்கு, அந்த அஜ்ஞானத்தை மாற்றும்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறதான அந்த ஸ்வீட், அதுதான் அதனோட அந்த பூர்ணம் அப்படிம்பா. அது நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். அப்போ அந்த பூர்ணதையில் கொண்டு நம்மளோட அஜ்ஞானத்தை மாற்றி பூர்ணதையில் எத்திக்கிறதுக்கு அவரால் முடியும் அப்படிங்கிறதும் நமக்கு அந்த மோதகத்திலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போது அந்த இது மாதிரி அவர் மூலாதாரத்தில் அவரோட சக்தி இருக்குது அப்படிங்கிறது அந்த குண்டலினி ரூபத்தில் மூலாதாரத்தில் இருக்கார். எல்லா அந்த நாடிகளும் அந்த கந்த மூலம் 72,000 நாடிகள் அந்த கந்த மூலத்திலிருந்து தான் உத்பவமாகிறது அப்படியே தெரிகிறது. அப்போது அந்த நம்மளோட அந்த இனிஷியல் ஆன அந்த எந்த காரியம் தொடங்கிறதுக்கு தொடங்கி ஃப்ரெண்டில் போயிடுச்சுன்னா அப்புறம் போகும். அப்போ அது தொடங்கி விடுறதுக்குள்ளதான சக்தி அவற்றிருந்து தான் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு தெரிகிறது. வக்ரதுண்ட மகாகாயா அப்படின்னு சொல்லுவாள். இந்த வக்ரம் அப்படிங்கிறதுக்கு மாயை அப்படிங்கிற அர்த்தம் புராணத்தில் இருக்குது. அந்த மாயையை இல்லாமாக்கி துண்டனம் பண்ணி அந்த பிரம்மஞானத்தை நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதான அர்த்தமும் எல்லாம் அதுக்கு இருக்குது. அந்த மாயை அப்படிங்கிறது தான் இந்த வெளியில் மோதகத்தோடு அந்த அவுட்டர் லேயர், அந்த உள்ளே இருக்கப்பட்டதான அந்த பூர்ணம் அப்படிங்கிறது தான் அந்த பூர்ணதை ஞானம். சரியான ஞானம் வருമ്പോൾ அந்த பிரம்மஞானம் வருമ്പോൾ நமக்கு ஆனந்தம் கிடைக்கும். அதனால தான் முதஹர்ஷே அப்படின்னு மோதகத்துக்கு அந்த பேர். அதனால் அந்த மோதகத்தை நிவேதனம் பண்ணி அது 1000 மோதகத்தை அவருக்கு ஹோமம் பண்ணினா எந்த ஆக்கிரகத்தையும் அவர் சாதிச்சு தருவார் அப்படின்னும் அந்த உபநிஷத்தில் அதர்வசேஷ உபநிஷத்தில் வருது. அதனால் அவரை இன்னையிலேருந்து பூஜை பண்ண ஆரம்பித்து 10 நாளைக்கு பூஜை பண்ணி அவரோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நமஸ்காரம்.